பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட தொடக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டம் தான். ஸோ அணுக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த அணு அப்படிங்கிற அந்த ஆட்டம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு தொடக்கமா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ அந்த ஆட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் மாலிக்யூல் கிரியேட் ஆகும். மாலிக்யூல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் ஒரு செல்லோட ஆர்கனல்ஸ், செல்லுக்குள்ள இருக்க அந்த ஆர்கனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் செல் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் டிஷ்யூ கிரியேட் ஆகுது, டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆர்கன் கிரியேட் ஆகுது, ஆர்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆர்கானிசம் கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் தான். அது நம்மளோட வெறும் கண்களால் பார்க்கவே முடியாது. ஸோ இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அதனால தான் சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாசஸ் த்ரூ மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவலுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமிக் லெவல். ஸோ நம்மளால் பார்க்க முடியிற ஒரு ஆர்கானிசமாக வந்து பார்த்திங்கன்னா அது வருது. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துலேருந்து ஒரு கண்ணுக்கு தெரியிற ஒரு ஆர்கானிசமாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது. இதுதான் வந்து பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி இட்ஸ் எண்ட் இன் எக்கோசிஸ்டம் அண்ட் பயோஸ்பியர். ஸோ இதுக்கான ஒரு டயக்ராம் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் அண்ட் மேக்ரோ மாலிகுல்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் செல். அதுக்கப்புறம் செல்லெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து தான் நமக்கு ஆர்கானிசம் கிரியேட் ஆகும். ஆர்கானிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கிரியேட் பண்ணும். அதுலேருந்து கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம், பயோஸ்பியர். ஸோ இப்படி தான் வந்து படிப்படியாக வருது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனுக்கு தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டம் தான். ஸோ ஆட்டத்துலேருந்து தான் வந்து அது தொடங்குது. அந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல். நம்மளால் பார்க்க முடியாத ஒரு மிகச்சிறிய, ரொம்ப ரொம்ப கணக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மிகச்சிறியது. ஸோ அதுதான் சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல்லேருந்து மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவல். ஸோ செல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு வருது. நம்மளால் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரக்கூடியதான் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமிக் லெவல் அப்படின்னு சொல்கிறது. Thus, the biological organization saw the hierarchy in organization level from simple to more complex. The hierarchy in biological organization reveals that atom are the lowest unit at the submicroscopic level, while the cells are the smallest unit at the microscopic level. So, இவங்க சொல்கிற இந்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஆரம்பித்து ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறுது. ஒரு ஆட்டமில் தொடங்கி பார்த்திங்கன்னா ஆட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாலிகுலாக மாறுது. மாலிகுல் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கன், ஒரு செல்லாக மாறுது. அதுக்கப்புறம் செல்லெல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூவாக மாறுது. டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் மாறுது. ஆர்கானிசம் கிரியேட் ஆகுது. கம்யூனிட்டி, எக்கோசிஸ்டம், பயோஸ்பியர். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் ஆரம்பித்து ஒரு காம்ப்ளெக்ஸாக முடியக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதனோட சைஸ். ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னது. மைக்ரோ அப்படின்னாவே ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத, கணக்கிட முடியாத அளவுக்கு அதனோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அதனால தான் அது வந்து சப் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு வருது. Atoms combine to form molecule which undergo chemical reaction to form organelles of the cell. Several organelles are contained in the cell. ஸோ ஆட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மாலிகுல் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா ஆர்கனல்ஸ், ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. செல்லுக்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செல் அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கான பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், லைசோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல். ஸோ மாலிகுல் மூலிமா தான் வந்து ஃபார்ம் ஆகுது. குரூப் ஆஃப் செல்ஸ் விச் ஆர் சிமிலர் அண்ட் மீன் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் கன்ஸ்டிடியூட் எ டிஷ்யூ. ஸோ ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகுது. Several tissue together contributing to some specific function inside the body constitute an organ. ஸோ டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம பாடியில் ஏகப்பட்ட ஆர்கன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ ஹார்ட்டுக்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி கிட்னிக்குன்னு தனி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ மெனி ஆர்கன் ஆக்டிங் டுகெதர் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் லைஃப் ப்ராசஸ் கன்ஸ்டிடியூட் அன் ஆர்கன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்கனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் ஆர்கன் சிஸ்டம். ஸோ
அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆர்கானிசத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. செவரல் ஆர்கன் சிஸ்டம் டுகெதர் கான்ஸ்டிடியூட் ஆர்கானிசம். வி see that several system are present in an organism. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா அது வந்து நிறைய சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are required to perform diverse life process in multicellular organism. ஸோ இது எல்லாமே லைஃப் ப்ராசஸ் தான். ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்துடைய லைஃப் ப்ராசஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லோவர் லெவல் ஆர்கானிசம் டு ஹையர் ஆர்கானிசம் லைஃப் ஹேஸ் பாஸ்ட் த்ரூ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஸோ லோவர் லெவல் ஆர்கானிசத்தில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் வரைக்குமே லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள்லேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.